எனதன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு நாள் நன்றாக தொடங்கினா எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்மளுடைய நூல்கள்ல சாஸ்திரங்கள் மற்றும் அறிஞர்கள் கூறினாங்க. ஆனா காலையில பல முறை மக்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ சில தவறுகளை செஞ்சிடறாங்க. அது அந்த மக்களுடைய வாழ்க்கையில வேலையையும் ஆரோக்கியத்தையும் கூட அழித்திடுங்க. காலையில தூங்கி எழுந்த பிறகு செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்று நமது நூல்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அதனால அந்த காரியங்களை பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் நேயர்களே. வீடியோவுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்துருங்க நோட்டிஃபிகேஷனா. நம்ம வீடியோக்குள்ள முழுமையா போலாங்க. அப்பதான் நூல்கள் சொல்வது உங்களுக்கு புரியுங்க. ஒரு முறை லட்சுமி தேவி ஸ்ரீ ஹரியிடம், ஓ பிரபு, என் மனதில் சில சந்தேகங்கள் இருக்கு, தயவு செய்து அந்த சந்தேகங்களுக்கு நிவர்த்தி செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்ரீ ஹரிதேவி, தயவு செய்து மனதில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் தயங்காமல் கேள் அப்படின்னு சொல்றாரு. ஒருவர் வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையாகவே இருப்பார், அதே போல சிலர் வறுமையிலிருந்து விரைவாக பணக்காரர் ஆகிறாங்க. இதன் பின்னணியில இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. லக்ஷ்மி தேவி கேக்குறாங்க. அப்ப ஸ்ரீஹரி இப்படி சொல்கிறார், தேவி, நீ உலக நலனுக்காக மிக நல்ல கேள்விகளை கேட்டாய். தேவி, ஒரு நபர் ஏழையாக இருப்பதற்கு 4 காரணங்கள் இருக்கு. யார் இந்த 4 பழக்கங்களை மேம்படுத்துகிறார்களோ அவங்க தாங்க பணக்காரர் ஆகுறாங்க. அதை பத்தி தாங்க இப்போ உனக்கு ஒரு கதை மூலம் நான் விரிவா சொல்றேன். ஆனா இந்த கதையை முழுமையா நீ கேட்கணும், இல்லைனா பெரும் பாவம் உனக்கு வந்து சேர்ந்துரும். முழுமையா கேட்கறதுக்கு நீ தயாரா இருந்தா நான் சொல்ல தொடங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய லட்சுமி தேவி, சரி சொல்லுங்க, நான் கேட்குற கதைன்னு சொல்றாங்க. பிரபு, நான் இந்த கதையை இறுதி வரை முழு கவனத்துடன் கேட்பேன் அப்படின்னு நம்மளுடைய லட்சுமி தேவி வாக்கு கொடுக்குறாங்க. சரி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அதனால நண்பர்களே, நீங்க இந்த கதையை இறுதி வரை முழு கவனத்தோடு கேளுங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வருவதை நீங்க பார்க்கலாங்க. ஒரு காட்டுல சாது மகாராஜாவின் ஆசிரமம் இருந்ததுங்க. அவர் என்ன பண்றாருன்னா, ஞானம் உள்ளவருங்க, சக்தி நிறைந்தவரா இருக்காரு. தொலைதூர பகுதியிலிருந்து மக்கள் அவங்க கிட்ட வருவாங்க. அதற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி தனது மனைவி குழந்தைகளுடன் வசித்து வந்தான். அந்த விவசாயியின் வாழ்க்கை கஷ்டங்களால் நிறைந்திருந்தது. அவனுக்கு விவசாயம் செய்ய மிக குறைந்த நிலமே இருந்துச்சுங்க. அந்த நிலமும் கல்லும் மண்ணா புதரா கடந்துச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் அவன் தவச்சிட்டு இருந்தான். நிலத்துல விவசாயம் செய்ய அவ்வளவு எளிதே கிடையாதுங்க அந்த நிலத்துல. அது மட்டும் இல்லாம அந்த விவசாயி காலையில தாமதமா எழுந்து எந்த திட்டமும் இல்லாம தனது நாளை தொடங்குவான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த விவசாயி சோம்பல் காரணமாக தனது வேலையை ஒத்தி வச்சிருவான். நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளை மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவான். அதனால அவன் விவசாயத்துல நட்டமாயிருது. இதனால அவனது குடும்பத்துக்கு போதுமான உணவு, தேவையான அடிப்படை விஷயங்களுக்கெல்லாம் வந்து பணங்காசு இல்ல. அவரது மனைவி கடினமாக உழைக்கும் பெருமைசாலியா இருக்காங்க. அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு பள்ளிக்கு அனுப்புவாங்க. அந்த விவசாயியின் மனைவி தனது கணவரின் குறைகளை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினாங்க. அந்த விவசாயி ஒரு குடிசையில் வசித்து வந்தார். மழைக்காலம் வந்தாலே வீடு முழுவதும் மண்ணால் நிரம்பிடும். தன் குழந்தைகளின் துன்பங்களை பார்த்து விவசாயி மிகவும் வருத்தம் அடைஞ்சு கண்ணீர் விடுறாரு. அவரது மகன் நன்றாக படித்தா, மகனும் நல்லா படிச்சாங்க. மகன் 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க, பையன் போல 2 பேருமே. விவசாயியிடம் பணம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு இல்லாதங்காட்டி குழந்தைங்க ரொம்பவும் சோர்வாயிட்டாங்க. அந்த விவசாயி அந்த நிலையில பார்த்து சில கிராம மக்கள் தைரியம் சொன்னாங்க. இன்னும் சிலர் அவனது சோம்பேறித்தனத்தாலதான் நீ இப்படி ஆயிட்டாடின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயி மிகவும் விரக்தி அடைஞ்சாரு. யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு கஷ்டப்பட்டாரு. ஒவ்வொரு இரவும் தனது வாழ்க்கை எப்போது மாறும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அவன் மீண்டும் வழக்கத்தை பின்பற்றிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த விவசாயியின் மனைவிக்கு அந்த துறவி
என்ன சொல்றாருன்னா, மகாராஜை பற்றி தெரிய வந்துச்சு. அவள் தன் கணவரிடம் சென்று, ஐயா, ஒரு துறவி மகாராஜா மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறாராம், நீங்களும் அவரிடம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனைகளுக்கு ஏதேனும் தீர்வு சொல்லலாம் என்று சொன்னாள். ஆனா அந்த விவசாயி போகாமல் தள்ளி போட்டு கொண்டே வந்தான். கடைசியில அவரது மனைவி வற்புறுத்தினா, போயிட்டு வரலாம் துறவி கிட்ட, அவருக்கு இது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுவாரு அப்படின்ட்டு போறாங்க. அந்த விவசாயி செஞ்சு அவர் அந்த துறவிக்கிட்ட போயிட்டு அவர் காலில் போய் உளுந்து வணங்கியாச்சு. சுவாமி, நான் மிகவும் ஏழை, இரவு பகல் கடினமா உழைக்கிறேன், ஆனா என் கையில பணங்காசே நிக்க மாட்டேங்குது, எப்படிதான் வாழ்க்கை மாறுமோ தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். அந்த விவசாயி, தயவு செஞ்சு எனக்கு வழிகாட்டுங்க ஐயா அப்படின்னு துறவி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப சாது மகாராஜா அந்த விவசாயிய பார்த்து சிரித்து கொண்டே சொல்றாரு, வறுமை அப்படிங்கிறது பணம் இல்லாது மட்டும் இல்லப்பா, உங்கள் மனநிலையும் பழக்க வழக்கங்கள் தான் காரணமா இருக்கு. உங்களுக்கு வேண்டுமானா நான் 4 பழக்க வழக்கங்களை பத்தி உனக்கு நான் சொல்லித்தரேன், நீங்க அவற்றை புரிந்து கொண்டாலே நீங்க வாழ்க்கையில கோடீஸ்வரனா மாறிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விவசாயி சாது மகாராஜிடம் தயவு செய்து அந்த 4 பழக்க வழக்கம் சொல்லுங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் விடுறாரு அந்த விவசாயி. அப்போ அந்த சாது மகாராஜா, சரி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு நபர் காலையில எழுந்து சோம்பேறித்தனமா இருந்து தனது நாளை சரியா தொடங்கவில்லைன்னா அவனது வாழ்க்கை எப்போதுமே வீணா இருக்கும். நான் ஒரு சிறிய கதை மூலம் உங்களுக்கு சொல்ற கேளுங்க. நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா தனது ராஜ்யத்துல விவசாயிகளை தண்டித்தாரு. அந்த ராஜா ஒரு நாள் சோம்பேறியாக இருந்ததால அவர் அதை இழந்தாரு என்பதை தெரிவிக்க விரும்பினாரு. அரண்மனைக்கு காலையில யார் முதல்ல வர்றாங்களோ அவர்களுக்கு வைரங்களும் நாணயங்களும் கிடைக்கும் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. ஆனா பல விவசாயிகள் சோம்பேறித்தனத்தின் காரணமா தாமதம் வர்றாங்க. அவங்க அங்கு வந்தபோது புதையல் ஏற்கனவே அங்கிருந்து எடுக்கப்பட்டுருச்சு. ஒரு வயதான விவசாயி எப்போதுமே காலையில சீக்கிரம் எழுந்து முதல்ல ராஜாவிடம் பரிசை பெறுவாரு. சோம்பேறித்தனம் உள்ளவன் தன் வாழ்க்கையில முக்கியமான வாய்ப்புகளை இழப்பான் அப்படின்னு ராஜா அனைத்து விவசாயிகளுக்கும் கூறினாரு. சரியான நேரத்துல எழுந்து வேலையை தொடங்குனா வெற்றி முக்கியம் கிடைக்குங்க. சாது அதை கேட்டது அந்த விவசாயி தலை குடிந்து நின்றாரு. ஐயா, நான் நேராயிதான் எந்திரிப்பேன், நான் நேரமே நீ எந்திரிச்சிட, நான் சுறுசுறுப்பா இருந்துக்கிறேன், என் வாழ்க்கை மாறுமப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சாது மகாராஜா, காலையில சீக்கிரம் எந்திரிச்சிரு, உன் வேலையை தொடங்கிரு. 2வது பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்கள், சிந்தனைகள், எதிர்மறை நபர்கள், காலையில எழுந்தவுடன் கவலைப்படும் எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. மனசுல பயம், அதிருப்தி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போது இதெல்லாம் பின்பற்றினாவே நீ வாழ்க்கையில பெரிய பணக்காரனா ஆயிரலாம். ஒரு முறை ஒரு தொழிலதிபர், சுவாமி, எங்கள் வியாபாரம் ஒவ்வொரு நாளும் குறைந்துருது அப்படின்னு ஒரு தொழிலதிபர் கேட்கிறாரு. சாமி கிட்ட கேட்டாராமா. ஏன் இப்படி நடக்குது புரியலையே என்று அவர் கூறினார். அப்போ எங்கள் குரு ஒவ்வொரு நாளும் காலையில தனது எண்ணங்களை கவனிக்க சொன்னாருங்க. ஒரு நாள் அவர் தொழிலதிபர்களுக்கு அதிகாலையில தொலைபேசி செய்து, இன்னும் 1 மணி நேரத்துல என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டார். அதற்கு அது தொழிலதிபர், இன்றும் கஷ்டம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். ஆகவே காலையில எதிர்மறை எண்ணங்களை செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு ஒத்துழைக்காத நாள், வேலை நடக்காது, காலையில யோசிக்காதீங்க, நல்லதான் நடக்கும், நம்ம நினைக்கிறதே நடக்கும் அப்படின்னு நேர்மறையா நினைங்க, உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. சாது மகாராஜா இப்படி சொன்னாருங்க. 3வது பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது. ஒழுக்கம் பின்பற்றினா வாழ்க்கையில நம்ம முன்னேறிடலாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், இடம் பொருள் ஏவல் அறிந்து நம்ம செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு நாளை என்ன பண்ணணும்னு திட்டம் போட்டுட்டு ஆரோக்கியமா அந்த நாளை தொடங்குங்க. நாளுக்கு அருமையா இருக்கும். சோம்பேறித்தனம் காரணமாக உங்களுடைய ஒழுக்கம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆசிரியர் சீரனை அழைத்து உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவார். அது மாதிரிதாங்க, உங்களுடைய ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆசிரியர் சொல்படி கேட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடலாம். நீங்க உங்க நேரத்தை மதிக்கல, எதிர்மறையான எண்ணங்களை நினைக்கிறீங்க, உழைக்கல, சரியா யாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னா நீங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் பணங்காசு கூட சேருமோ சேராதோ அது கூட 2வது பட்ட விஷயம், நிம்மதியா வாழ முடியாதுங்க. வேலையில அலட்சியமா இருக்கிறத
விடாதீங்க, அலட்சியம் விடாதீங்க. சாது மகாராஜாவுக்கு ஒழுக்கத்தை பின்பற்றுவதாக அவர் உறுதி சொல்லிட்டார் அந்த விவசாயி. இறுதியாக சாது மகாராஜா என்ன சொல்றாருன்னா 4வது பழக்கத்தை பத்தி கூறுறாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் புதிதா ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கி அதை முடிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எப்போது முழுமையற்றதா இருக்கோ, இதை நன்கு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு மற்றொரு கதையை சொன்னாரு. ஒரு கிராமத்துல ஒரு அழகான தோட்டத்தை நடவு செய்ய கனவு கண்டாரு. அவர் பல மரங்களை நட்டாரு. ஆனா அவர் அவற்றை பற்றி கவலைப்படல. அவர் தினமும் ஒரு புதிய செடியை நட்டாரு. ஆனா பழைய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற மறந்துட்டாரு. சில நாட்கள்ல அவரது செடிகள் அனைத்தும் காஞ்சு போயிருச்சு. அவர் சாது மகாராஜாவிடம் சென்று நான் தினமும் புதிய செடிகளை நட்டேன், ஆனால் நான் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்னு கேட்டாரு. சாது மகாராஜா இப்படி சொன்னாரு. ஒரு நபர் நிலையற்ற தன்மையுடன் வாழ்ந்தால் அவன் தனது இலக்கை ஒருபோதும் அடைய முடியாது அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்றாரு. உங்கள் கனவுகளை அடைய நிலைத்தன்மையுடன் இருக்கணுங்க, கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவற்றை ஒருபோதும் இப்படி இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாரு. மகாராஜாவின் வார்த்தைகள் அந்த விவசாயியின் வாழ்க்கையில அழகான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர் தனது காலை பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடிவு பண்ணிட்டாரு. சாது மகாராஜா வாக்குறுதி அளித்தாரு. இன்று முதல் தனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வேன் என்று. இப்போது அவர் அதிகாலையில் எழுந்து முதல் அர்ப்பணிப்புடன் தனது பிரார்த்தனைகளை தொடங்கினாரு. தியானம் அவருக்கு மன அமைதியை அளித்தது. அவரது சிந்தனை நேர்மறையாக மாறியது. அவர் தனது துறையில் பணியாற்ற ஒரு தினசரி வழக்கத்தை உருவாக்கினார். ஒழுக்கம் முக்கியம் என்பதை அந்த விவசாயி கற்றுக்கொண்டார். இதுவே அவரது முன்னேற்றத்திற்கான முக்கிய காரணமா அமையுதுங்க. ஒவ்வொரு நாளும் தனது வயல்ல 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அதன் பிறகு தனது குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். வாரத்தில் சில பயிர்களை நடுவது அல்லது தனது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற சிறிய இலக்குகளை நிர்ணயித்து கொண்டார். அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. படிப்படியாக அந்த விவசாயியின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிருச்சுங்க. அவரது பயிர் நன்றாக வளர தொடங்கிருச்சு. கிராம மக்கள் அவரது கடின உழைப்பை பாராட்ட தொடங்கிட்டாங்க. அவர் தனது செல்வத்தால் தனது குழந்தைகளை படிக்க வைத்தார். ஒரு புதிய வீட்டை கட்டினாரு. விவசாயி தனது பைக்கை பழுது பார்த்து தனது மனைவிக்காக ஒரு புதிய கிரைண்டரை வாங்கினாரு. அதனால அவரோட வீட்டு வேலைகள் எளிமையாயிருச்சு. விவசாயியின் வாழ்க்கை இப்போது முற்றிலுமாக மாறி போயிருச்சு. ஒரு காலகட்டத்துல சோம்பேறித்தனமா இருந்தவரு இப்ப பாராட்ட தொடங்கிட்டாங்க எல்லாரும், ஊர் மக்கள் எல்லாம். விவசாயியின் மனைவியும் புதிய பழக்க வழக்கங்களை கண்டு மனைவிக்குன்னா சந்தோஷம். ஏன் வீட்டுக்காரர் இப்படி மாறிட்டாரு, பரவாயில்லையே, இப்ப காலையில் நேரமே எந்திரிக்கிறாரு, வேலையெல்லாம் செய்யறாரு, வீட்டுக்கு எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாருன்னு மனைவிக்கு அவ்வளோ அட்டகாசமான சந்தோஷங்க. இப்ப இந்த விவசாயி குடும்பத்தை சந்தோஷமா வாழ்றாங்க. சாது மகாராஜா கூறிய 4 பழக்க வழக்கங்களை விவசாயியின் வாழ்க்கை முற்றிலும் தீர்மானிச்சிச்சு. அவர் வறுமையிலிருந்து வெளியேறிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மனசுல தூய்மையான எண்ணங்கள் எல்லாமே அதிகமாயிருச்சு. அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நல்ல விதமா மாறிடுச்சுங்க. நம் காலையில நேரமே எந்திரிச்சிட்டு எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளால முடிஞ்ச வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு சில நல்ல விஷயங்களை நினைச்சிட்டு சாஸ்திரப்படி ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு ஏதாவது ப்ரேயர் நம்மளுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அந்த நாளை தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த நாள் அற்புதமா இருக்குங்க. குடும்பத்துல கெட்ட விஷயங்கள் பத்தி பேசக்கூடாது. காலையில தவறுதலா கூட செய்யக்கூடாத அந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்தவுடன் பலர் கண்ணாடியில தங்கள் முகத்தை பாக்குறாங்க. இது வாசு சாஸ்திரப்படி மிகவும் ஆபத்தான விஷயமா இருக்குதுங்க. மற்ற கெட்ட சகுனங்களுக்கு வழிவகுக்கும். அதனால காலையில எழுந்தவுடன் கடவுளின் படத்தை பாருங்க. இது மிகவும் மங்களகரமா இருக்கும். இப்படி செஞ்சீங்கன்னா நாள் நன்றா இருக்குங்க. 2வது, ஒரு நபரின் அதிர்ஷ்டம் நம் வீட்டுக்கு முன்னால் உள்ள மூடிய வீட்டை பார்த்து வீட்டுக்கு முன்னால் உள்ள மூடிய வீடு வரவிருக்கும் கெட்ட காலங்கள் இதாகும். சாஸ்திரப்படி மூடிய வீட்டை பார்க்கறது ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வகைவகுங்க. ஆனா இது அன்றாட வேலைகள்ல இடையூறுகளை ஏற்படுத்தும் மற்றும் வேலைகளை நிறுத்திடும். நண்பர்களே, காலையில எழுந்தவுடன் அழுக்கு பாத்திரங்களை பார்த்து உடல்ல எதிர்மறை ஆற்றலை உருவாக்குதுங்க. மாநிலங்களின்படி இரவு சமையலறையை சுத்தம் செய்த பின்னரே தூங்க வேண்டுங்க. வீட்டுல அழுக்கு பாத்திரங்கள் இருப்பது வறுமைக்கு வழிவகுங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவி சமையலறையில இருக்காங்க.
ஒவ்வொரு உணவுக்கு பிறகு சமையலையில அழுக்கு பாத்திரங்களை சுத்தம் செய்யாம இருந்தோம்னா லட்சுமி தேவி அந்த வீட்டிலிருந்து நிரந்தரமா போயிருவாங்க. இதனால வீட்டுல வறுமை வரும். இரவுல சமையல் அறையில அழுக்கு பாத்திரங்களை ஒருபோது வைக்க கூடாதுங்க. அதே போல காலையில எழுந்த பிறகு உங்கள் சொந்த நிலவோ அல்லது வேறு ஒரு நிலையோ நீங்க பாக்குறது நல்லது இல்லைங்க. பல ஆண்டுகளாக இது சாஸ்திரப்படி கூறப்படுது. நிழல பாக்குறது ஒரு கெட்ட சகுனமா கருதப்படுதுங்க. நிழல பாக்குறது ஒரு நபருக்கு பதற்றம் மற்றும் பயத்தை ஏற்படுத்ததா கருதப்படுதுங்க. நாள் முழுவதும் வேலை செய்வதால் சிரமம் இருக்கும், கவனம் சிதறும். கடைசியா விலங்குகளின் புகைப்படம் நீங்கள் எழுந்தவுடன் ஒரு பசுவை பார்த்தா அது மிகவும் மங்களகரமா இருக்குங்க. ஆனா சாஸ்திரப்படி காலையில எந்திரிச்ச உடனே எந்த ஒரு வன்முறை விலங்கின் படத்தையும் பார்க்க கூடாதுங்க. இது உறவுகள்ல தூரத்தை ஏற்படுத்தும், மோதல்களுக்கு வழிவகுக்கும். ஸ்ரீ ஹரி லட்சுமி தேவிக்கு இது விளக்கினாருங்க அவரு விஷ்ணு. இதை கேட்ட லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வேலைகளை செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, காலை எழுந்தவுடன் பெண்கள் இந்த 3 வேலையை செய்தால் லட்சுமி தேவி எப்போதும் இருப்பாள். தலைமுறையாக குறையாத செல்வத்தை பொழிவாள். வேண்டாம் என்றாலும் செல்வம் வரும். ஒவ்வொருவருக்கும் லட்சுமி கடாட்சம் வேண்டுங்க. லட்சுமி தேவியின் அருள் இல்லாவிட்டால் எந்த காரியத்திலையும் நம்ம முன்னேற முடியாதுங்க. லட்சுமி தேவியின் அருள் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது. மகாலட்சுமி செல்வத்தை அருள்பவள். குறிப்பா பெண்கள் லட்சுமியின் வடிவம் அப்படிங்கறதால வீட்டில் உள்ள பெண்கள் வீட்டை நல்லா பராமரித்து சுத்தபத்தமா வச்சுக்குவாங்க. பெண்களுக்கு வேலை செய்கிறது ரொம்பவும் பிடிக்கும். வீட்டை சுத்தபத்தமாக வச்சுருவாங்க. பெண்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த பிஸியான வாழ்க்கையில் ஆண்களும் ஏதாவது வேலையை செய்யுங்க. காலையில் எழுந்தவுடன் என்னென்ன 3 வேலைகளை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. லட்சுமி தேவியின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்குங்க மக்களே. அதனால நீங்க காலையில நேரமே எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களால என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்க காலையில எந்திரிச்சு நேரமே எந்திரிச்சு கோலம் போடுங்க, அந்த காலத்துல மாதிரி செய்ய முடியாதுங்க. பெண்களா இருந்தாலும் நாங்களும் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னங்க பண்றது, இந்த பிஸியான உலகத்துல நம்மளும் ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போனாதாங்க குடும்பத்தை நடத்த முடியும். அதனால நீங்க காலையில எந்திரிச்சிட்டு பார்த்து சமையல் அறையை கிளீன் பண்ணிட்டு சமையல் செஞ்சுட்டு நிம்மதியா நேர்மறையான எண்ணங்களை நினைங்க. ஒழுக்கத்தோட வாழ்க்கையை வாழுங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. லட்சுமி தேவியும் ஒரு பெண் தானே. நம்ம காலையில எந்திரிச்சு கோலம் போட்டாதான் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போகாம இருந்தாங்க. இந்த காலத்துல நம்ம எல்லா வேலையும் செய்யறோம், வீட்டு வேலையும் செஞ்சுதாகணும். என்னதான் பெண் சுதந்திரம் வந்துச்சுன்னு சொன்னாலும் பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். பெண்களா பிறந்துட்டா ஒரு பாவமெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணுங்க. வீட்டு வேலையும் செய்யறோம், வெளியிலயும் போய் வேலை செய்யறோம். அப்பானா இந்த உலகத்திலேயே திறமையானவனு பார்த்தா அது நம்மளாதாங்க சொல்ல முடியும். நம்மளையே நம்ம உடம்ப முதல்ல நம்ம சக்தியா வச்சுக்கணும். நல்லது சாப்பிடணும். காலையில் எந்திரிச்சோன்னா வேலை வேலை வேலைன்னு ஓடக்கூடாதுங்க. அதே நம்மளுக்கு ஒரு கெட்ட எண்ணத்தை விளைவிச்சிரும். மனசுல கோபம் வரும். அப்படிலாம் பண்ணவே கூடாது. காலையில எந்திரிக்கீங்களா, சரி இன்னைக்கு நாள் இப்படி நடக்குது, யாருன்னு என்ன சொன்னாலும் குழந்தைங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளோட ஹஸ்பண்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. மாமியார் மாமனார் என்ன சொன்னாலும் அவங்ககிட்ட நம்ம சண்டை கட்டக்கூடாது. நம்ம பொறுமையாவே இருப்போம், பொறுப்பா இருப்போம். அதுக்குன்னு ரொம்ப அடிமைப்படுத்தினாங்கன்னா நம்ம யாரும் அடிமைப்படுத்தினாலும் நம்ம தட்டி கேட்காம இருங்கன்னு சொல்ல கிடையாதுங்க. உங்களால எந்த அளவுக்கு பொறுமையை பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான் நல்லது. ஏன்னா நம்மளும் வாய் விட்டுருவோம். நம்மளுக்கு பேச தெரியாதுன்னு இல்லை. பெண்களா இருந்தா அடிமையா இருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஆண் பெண் சமந்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் பகிர்ந்து செஞ்சாவே பெண்களோட வாழ்க்கை அருமையா இருக்கும். அதை எல்லா ஆண்களும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏதோ 100ல ஒரு 10% பேர் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்குதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும் தாங்க நடக்கும்.